Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு குயிக்கா இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி. பிரெட் வச்சு செய்ய போறோம். ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் 2 முட்டை இருந்தா போதும். சூப்பரா இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துல. சரி வாங்க டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான டின்னர் ரெசிபி குயிக்கா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் லேசா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ஓவரா வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், ரொம்ப மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சாஃப்ட் ஆக வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்ப தக்காளி வந்துட்டு லேசா வதங்கிடுச்சு. இப்ப இது கூடவே நான் ஒரு பாதி குடமிளகாவே இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம இதுல 2 முட்டை சேர்த்த போறோம், அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா எல்லாமே பச்சை வாசனை வந்துட்டு போயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுட்டு ஃப்ளேம் நல்லா லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சு ஊற்றி வச்சிருக்கேன், அதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இந்த முட்டையை லேசா ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி முட்டை பாதி அளவுக்கு வெந்ததும் இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ முட்டை வந்துட்டு இன்னும் ஃபுல்லா வந்துட்டு வேகல, இங்க பாருங்க இன்னும் ஆஃப் பாயில்டா தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 4 பிரெட் இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டி வச்சிருக்கேன், அதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு பிரெட் எக் ஸ்கிராம்பிள் வந்து பண்ணிருக்கிறோம். அது வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுல வந்துட்டு கொஞ்சம் மசாலா வாசனையோட சாப்பிடறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். இது நீங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட பிரெட் ரெசிப்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும் அந்த ரெசிபியும். இன்னும் நிறைய பிரெட் ரெசிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்ல பிரெட் ரெசிப்ஸ்னு தனியா இருக்கும், அதுல போய் செக் பண்ணி பாருங்க. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப செக் பண்ணிக்கோங்க, உப்பு இது பத்தலைன்னா இப்ப சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு லேசா உப்பு பத்தல, கொஞ்சமா சேர்த்திக்கலாம் உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதுக்கு மேல சாப் பண்ண கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். இப்ப அவ்வளவுதான், நம்மளோட பிரெட் வித் மசாலா எக் ஸ்கிராம்பிள் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு சூடா நீங்க சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட குயிக்கான ஒரு இன்ஸ்டன்ட் டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.